ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. இந்த கோயம்புத்தூர்ல நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை பாக்குறதுக்காகவும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காகவும் நான் ஆனந்தமா கிளம்பி போனேன். அப்படி காலை வேளையில நடந்து போகும்போதே மனசுக்குள்ள என்ன ஒரு உற்சாகம். சரி, இந்த முறை கோத்தகிரிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பேருந்துல பயணம் பண்ணுவோம்னு சொல்லி அரசு பேருந்துல ஏறினையா. பேருந்தே பொழந்துகிற அளவுக்கு விரிசல்கள். குறிப்பா அந்த முன்னாடி கண்ணாடியில அந்த விரிசல பார்த்தோன்னா செதறிட்டேன். நம்ம ஓட்டுநர் தட்டு தடுமாறி அந்த தடுப்பு கருவில கொஞ்சம் அழுத்திட்டாருன்னு வச்சுங்களேன், முடிஞ்சது சோழி. உள்ளுக்குள்ள ஒரு வகையான பீதியை வச்சுக்கிட்டு தான் நான் பயணம் பண்ணேன். இருந்தாலும் இந்த மாதிரி பேருந்துகள்ல பயணம் பண்றது ரொம்ப வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். முன்னம் பின்ன தெரியாதவங்க கூட எல்லாம் பயணம் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களோட சொந்த கதை சோக கதைலாம் கேட்க வேண்டியது இருக்கும். நல்லா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ரசிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா பயணங்களே உங்களுக்கு பெரும் பாடங்களை கத்துக் கொடுக்கும். இங்க பாருங்க, ஒரு குட்டி தம்பி எவ்வளவு அழகா விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு. இதெல்லாம் ரசிக்கணும் ஐயா. இந்த மேட்டுப்பாளையத்துல இருந்து கோயம்புத்தூருக்கு இன்னொரு பேருந்து நான் எடுத்துட்டு போனேன். அதுல சில விஷயங்களை பார்த்து ரசிச்சுட்டு போனேன். பேருந்தா இருக்கட்டும், தொடர் வண்டியா இருக்கட்டும், இந்த சாளரம் ஓர இருக்கையே வந்து சிறப்பானது. சாஞ்சிக்கலாம், தூங்கிக்கலாம், காத்து வாங்கிக்கலாம். அப்படியே சாஞ்சிக்கினே தூங்கினே 1 மணி நேரத்துல கோயம்புத்தூருக்கு போய் சேர்ந்தேன். கோயம்புத்தூர் போய் சேர்ந்த உடனே என்னோட நண்பரை பாக்குறதுக்கு தானியங்கி மூவுருளி உந்து, அதாவது ஆட்டோ ரிக்ஷா. யோசிச்சு பாருங்களேன், சென்னையில போய் நோ தானியங்கி மூவுருளி உந்து வருமா அப்படின்னு கேட்டு பாருங்க, மேல எங்கேயும் பாப்பாங்க. இந்த மூவுருளி உந்து பயணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இயற்கை காத்தோட இந்த பயணம் ரொம்ப இன்பமா இருக்கும். ஒரு 15 நிமிஷம் பயணத்துக்கு அப்புறமா என்னோட நண்பர் தங்கி இருக்கிற விடுதிக்கு பக்கத்துல போய் இறங்கிக்கிட்டேன். அங்க பக்கத்துல பரபரப்பா ஒரு பஜ்ஜி போண்டா கடை இயங்கிட்டு இருந்தது. சரி, போய் ஒரு போண்டாவை சாப்பிடும் அப்படின்னு வாங்கினேன். போண்டாவை பொத்தனா போல உள்ள இறக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரசிகர் தம்பி வந்து நமக்கு வணக்கம் சொன்னாரு. அவர் கூட ஒரு படத்தை பிடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு வெளியில நடந்து போனேன். சும்மா சொல்லக்கூடாது, கோயம்புத்தூர் கொஞ்சம் சுத்தமா தான் இருக்குது. நம்ம நண்பர் நட்சத்திர விடுதியில தங்கி இருந்ததால நான் அவரை பார்க்க அங்க போனேன். அடேங்கப்பா, நல்லா பிரம்மாண்டமா இருந்தது. நண்பர் பெரியால் தான் போல இருக்குது. அரை எண் 305 கடவுள் மாதிரி நம்ம நண்பர் அரை எண் 415 இருந்தா போல. இவர்தான்ப்பா நம்ம நண்பர். எங்க 2 பேருக்குள்ள 30 வருஷத்துக்கு மேல நட்பு, இணைபிரியா நட்பு. அவரை பார்த்துட்டு நட்பு பாராட்டிட்டு பையெல்லாம் வச்சுட்டு ஒரு சந்திப்புக்கு கிளம்புனேன். இந்த ரவுத்திரம் பழக மேல் சட்டை நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது இல்ல? எப்படி கீழே போறதுக்குள்ள பொழுதே போயிருச்சு. மறுபடியும் ஒரு மூவுருளி ஊந்த பிடிச்சி ஒரு முக்கியமான சந்திப்புக்கு போனேன். கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு அருமையான சந்திப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. நம்மள வந்து பார்த்த நண்பர்கள் அனைவருமே அருமை. அதை விட அவங்க கொண்டு வந்த வண்டி அருமையோ அருமை. அடுத்த குட்டி கதையில பார்க்கலாம்பா.